குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது காற்றை விட அதிகமாக வேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா மனசு எந்த ஒரு விஷயமும் அங்கே போய் நிற்கிறதுக்குள்ளே மனசு போய் நின்றுடும். அதனால் மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த மாதம் பராபவ வருஷம் வைகாசி மாதம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் இந்த மாதம் ஆரம்பத்திலே இருக்குது. பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம். சுக்கிரனும் ஆட்சி பெற்று போயிருக்கார், புதனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியும் 12க்கு 12 இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த மாதம் பிறந்த உடனே, அதாவது 15ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு போயிடுறார். இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் 11ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி 3 பேரும் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், அதாவது கடக ராசியினுடைய அதீத சுவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். அவரே ஆட்சி பெற்று போயிருக்கார். 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி. அதனால் சமையல் கலை, சமையல் சார்ந்த, நெருப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் எந்தெந்த ஈடுபடுறாலோ அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தண்ணீர் வியாபாரம், நெருப்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம், அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் அந்த பயிர் அந்த மாதிரியான விஷயங்களில் வயல் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பருப்பு வகைகள் அதெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதிக விலை போகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்று போய் இந்த மாதம் மொத்தம் வருகிறார். அதாவது 5-10க்கு உண்டானவர், ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி கேந்திரத்தில் போய் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பும், அதை தவிர உணவு பதார்த்தங்கள் வியாபாரம் செய்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி, அதாவது 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன், அவர் 12ஆம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுறார். புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக சுப செலவுகள் வரும், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 11ஆம் இடம் ஆட்சி பெற்ற சுக்கிரன் பரிவர்த்தனை இல்லைன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 26/5/2026 பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். உங்களுடைய ராசியிலேயே குருவும் சுக்கிரனும் அமைகிறார். இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று போகிறார். அதனால் அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும், குழந்தை பிராப்தி ஏற்படும். அதோடு பார்த்தோம்னா வெளிநாடு வெளியூர் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். ஏன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள், வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் 26/5/2026 அப்புறம் வெளிநாட்டுக்கு போய் வெளியூருக்கு போய் படிக்கக்கூடிய யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். உங்களுடைய ராசிக்கு யோககாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய 5ஆம் இடம் நல்ல வலுப்பெற்று போயிருக்கிறதுனால நிச்சயமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள், நினைத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல சூரியன் வேறு கேட்கவே வேண்டாம். எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால்
குருவும் ஆட்சி பெற்று போகிறார். அவருடைய பார்வையினால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் அரசாங்கத்தின் மூலியமாக அனுகூலமான காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்கு வருது அப்படின்னா 6/6/2026 8/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் பச்சரிசி தானம் கொடுங்க. அது சந்திரனுக்கு உண்டான நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த சந்திர பகவானுக்கு ஒருவேளை உங்களுடைய கடகராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மாதமும் 2 முறை பிரதோஷ காலம் வரும். அதாவது இந்த 13th டேன்னு சொல்லுவாள். அதாவது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் அடுத்து வரக்கூடிய திரையோதசி அன்னைக்கு 13ஆம் நாள் அன்றைக்கி இப்போ சாயந்தரம் சந்தியா காலத்தில் பார்த்தோன்னா பிரதோஷ காலம்னு பேர். அந்த பிரதோஷ காலத்தை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் போகும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.